வணக்கம். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜ்ல சேரலாம்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கிற மாணவர்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் இன்றைய இந்த பிரத்யேக வழிகாட்டுதல் செஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. எந்த துறையை தேர்ந்தெடுத்தா நமக்கான எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், அதிக சம்பளம் கிடைக்கும்? கண்டிப்பா இந்த குழப்பங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? கவலையே படாதீங்க. உங்க கேள்விகள் அனைத்திற்கும் ஒரு தெளிவான விடையை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். நம்ம வெளியில பேச தயங்குற ஆனா எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய பயம் இதுதான். லட்சக்கணக்குல செலவு பண்ணி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற பயம்தான் அது. நீங்க படிச்சு முடிச்சு விட்டு மாசம் வெறும் 10,000 அல்லது 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு செல்லும்போது ஏற்படும் அந்த மன அழுத்தம் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே கொடுமையானது. ஆனா அந்த பயம் முற்றிலும் நியாயமானதுதான். அந்த பயத்தை போக்கி சரியான வழியை காட்டதான் இந்த அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை அலச போறோம்னு லிஸ்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. குறைந்த சம்பளம்ங்கிற கவலைய எப்படி போக்குறது, எதிர்காலத்துல அதிக டிமாண்ட் உள்ள வேலைகள் என்னென்ன, டெக்னாலஜி மற்றும் ஏஐ துறை, ஃபைனான்ஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி, மெடிசின் மற்றும் யூடியூப் பிசினஸ், இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி, கல்வியா அல்லது திறனா? இதத்தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, முதல் டாபிக் வருவோம். குறைவான சம்பளம்னு கவலைப்படுறீங்களா? இன்றைய ஜாப் மார்க்கெட்டோட உண்மையான நிலைமை என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதிக சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்திலயோ இல்ல மேஜிக் பண்ணியோ நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. கார்ப்பரேட் உலகத்துல உங்க சம்பளத்தை நிர்ணயிக்கிறது இந்த 4 விஷயங்கள் தான். முதல் விஷயம் நிறுவனம், அதாவது நீங்க எந்த அளவுக்கு பெரிய கம்பெனில வேலை செய்றீங்க அப்படிங்கிறது. 2வது திறன், உங்ககிட்ட இருக்கிற பிரத்யேகமான ஸ்கில். 3வது இடம், நீங்க வேலை செய்யறது ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியா இல்ல சின்ன ஊரா அப்படிங்கிறது. கடைசியா அனுபவம். இந்த 4 காரணிகள் தான் உங்க மாதாந்திர சம்பளத்தை முடிவு செய்துங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அடுத்து எதிர்காலத்துல அதிக தேவையுள்ள வேலைகள். உலகம் இப்போ எந்த திசையை நோக்கி வேகமா பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 3வது பகுதி டெக்னாலஜி மற்றும் ஏஐ துறைகள், அதாவது டிஜிட்டல் உலகத்தோட புதிய எல்லைகள்னு இதை சொல்லலாம். டெக்னாலஜி துறையில இன்னைக்கு உச்சகட்ட சம்பளம் அள்ளி கொடுக்கிற பதவிகள் இதெல்லாம் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் என்ஜினியர் மற்றும் ஏஐ என்ஜினியர், இன்னொரு பக்கம் டேட்டா சயின்டிஸ்ட் மற்றும் மெஷின் லேர்னிங் என்ஜினியர். இதுல ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகத்துல டேட்டா அப்படிங்கிறது தான் புது தங்கம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிரம்மாண்டமான தரவுகளையும் அதை ப்ராசஸ் பண்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் நம்பிதான் எதிர்கால உலகமே இயங்க போகுது. இந்த துறையில நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க சம்பளத்தை நீங்களே தைரியமா டிமாண்ட் பண்ணலாம். அடுத்ததா பகுதி 4, ஃபைனான்ஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி, அதாவது செல்வத்தை பாதுகாப்பதும் அதை பெருக்குவதும். சில பேருக்கு கம்ப்யூட்டர் கோடிங்னாலே அலர்ஜியா இருக்கும். கவலைப்படாதீங்க. புரோகிராமிங் இல்லாமலே அதிக சம்பளம் தரக்கூடிய வேலைகள் நிறையவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அதாவது சிஏ, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். ஒரு கம்பெனி எவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்தாலும் சரி, அவங்களோட பணத்தை சரியா நிர்வகிக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரும், கணக்குகளை கச்சிதமா கையாள ஒரு சிஏவும் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு கார்ப்பரேட் உலகத்துல எப்பவுமே ஒரு ராஜ மரியாதை இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ரோல் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம உலகனே முழுசா டிஜிட்டலா மாறிடுச்சு. பெருநிறுவனங்களோட கோடிக்கணக்கான மதிப்புள்ள டேட்டாவை ஹேக்கர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இவங்க கையில தான் இருக்கு. ஆன்லைன் திருட்டுகளும் சைபர் அட்டாக்ஸும் அதிகமாகிட்டே இருக்கிற இந்த காலத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு 100% கேரண்டி தரக்கூடிய ஒரு சூப்பரான கெரியர்னா அது இதுதான். அடுத்ததா பகுதி 5, மருத்துவம் மற்றும் யூடியூப் பிசினஸ். ஒரு பாரம்பரியமான வழிக்கும் ஒரு மாற்று வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப பார்க்கலாம். முதல்ல மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், இத பத்தி நான் உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டியதே இல்ல. படிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுற துறை இது. ஆனா ஒன்ஸ் நீங்க டாக்டரா வெளியே வந்துட்டீங்கன்னா சமூகத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த உச்சக்கட்ட மரியாதையும் நிலையான அதிக வருமானமும் வேற எந்த துறையிலையும் கிடைக்காது. மனுஷன் இருக்கிற வரைக்கும் மருத்துவத்துக்கும் அழிவே கிடையாது இல்லையா? ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறான ரொம்பவே புதுமையான இன்னொரு துறை தான் கண்டென்ட் கிரியேஷன் அல்லது யூடியூப் பிசினஸ். நிறைய பேர் இதை இன்னும் ஒரு டைம் பாஸ் மாதிரியோ பொழுதுபோக்காவோ தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவை ஒரு சீரியஸான தொழிலா நீங்க அணுகுனீங்கன்னா பல பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளை விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிசினஸ் மாடலா இது மாறிடுச்சு. உங்ககிட்ட ஒரு தனித்துவமான திறமை இருந்தா போதும், இந்த உலகம் முழுவதையும் உங்களுக்கான வாடிக்கையாளர்களா நீங்க மாத்திக்க முடியும். இப்போ நாம இந்த செஷனோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, கல்லூரி கல்வியா அல்லது திறனா? அந்த இறுதியான உண்மை நிலை என்ன? வாங்க பார்க்கலாம். இங்கதான் நீங்க ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி செக்அப் பண்ணிக்கணும்.
உங்க கையில இருக்கிற காலேஜ் டிகிரி அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்க நுழைவதற்கான வெறும் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தாங்க. அதாவது ஒரு கேட் பாஸ் மாதிரி. ஆனா உள்ளே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்ளோ சம்பளம் கொடுக்கணும்னு அவங்க எதை வச்சு முடிவு செய்வாங்க தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பிராக்டிக்கலான திறன்களை வச்சு மட்டும்தான். நீங்க மனப்பாடம் பண்ணி வாங்கின மார்க்குகளை விட உங்க ஸ்கில்க்கு தான் இன்னைக்கு மார்க்கெட்ல அதிக டிமாண்ட் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தையில நீங்க ஜெயிக்கணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸ நீங்க இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். 1, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிக டிமாண்ட் உள்ள ஒரு துறைய தேர்ந்தெடுங்க. 2, வெறும் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறத மட்டுமே குறிக்கோளா வைக்காம பிரத்யேகமான திறன்களை, அதாவது ஸ்கில்ஸ வளர்க்கறதுல முழு கவனம் செலுத்துங்க. 3, நீங்க எந்த துறைய தேர்ந்தெடுத்தாலும் சரி, அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுதுன்னு கத்துக்கிட்டு உங்க நாலேஜ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த செஷனை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சிந்தனை கேள்வியை வைக்க விரும்புறேன். உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது நீங்க வாங்க போற வெறும் காலேஜ் டிகிரியா அல்லது நீங்க வளர்த்துக்க போற உங்களோட திறமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கேரியரை ரொம்பவே புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. ஏன்னா உங்க எதிர்காலம் உங்க கைகள்ல மட்டும்தான் இருக்கு. மீண்டும் இது போல இன்னொரு பயனுள்ள செஷன்ல நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருங்க. நன்றி.